हेलो फ्रेंड, द क्रिएटिव पार्टनर शो में आपका स्वागत है। दोस्तों, हम शिवा कार्तिकेयन के डॉक्टर मूवी से सीन्स पे रिएक्शन दे रहे हैं। ऑलमोस्ट वी हैव गिवन ऑल दी सीन्स, प्री क्लाइमैक्स भी लास्ट हम दिए थे। वेरी इंटरेस्टिंग, वेरी लाइक एक मिस्ट्री खुला था बिकॉज वो जो रघु का कैरेक्टर है, ही केम बैक वो हेल्प करने के लिए। जो भाई था एक्चुअली, एक तो मर गया था, दूसरा भाई को शिवा कार्तिकेयन शायद उसको इसको ऐसा मैनिपुलेट किया कि रिवेंज लेने के लिए फ्रॉम द विलन। एंड उसके बाद जो वो विलेंस का जो उनका जो खुलता है सीक्रेट, जो थंब गायब होता है, वो अल्टीमेट सीन था दोस्तों। मास्टर स्ट्रोक था वो, तो जो खेल लिए पूरा। वेरी गुड सीन। उस पर भी वो अच्छा कॉमेडी था, सबको जो एक तरह से खड़ा कराया। योगी बाबू को तो जीसस बना दिए थे पूरा, वो अच्छा कॉमेडी था। एंड अच्छा फिर ट्रिक्स करके ले गए सब। एंड वो लास्ट में था कि वो सूटकेस में जो विलेन के फादर थे उसके अंदर था, एंड रघु रुक गया था बदला लेने के लिए रिवेंज। देखते अब क्या हमको और सीन सब देखने मिल सकता है। तो शायद देरी नहीं करते हैं, डॉक्टर से जो क्लाइमैक्स सीन है पार्ट 2 वो देखते हैं और अपना रिएक्शन देते हैं। आइए दोस्तों। ஆல்வின், எப்படியும் கோவம் கம்மி ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். So I'll make you a better deal. என் அப்பாவை விட்டுடு, என்ன கொன்னிடு. உன்னை கொன்னுட்டா என் தம்பி இல்லாதது எனக்கு ஒரு பெயினா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு இது நடந்தாதான் தெரியும். இதுனா அம்மா, நம்ம ஒரு பொண்ணு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேம்மா. சரி சரி, பசங்களுக்குலாம் பசிக்குது, சீக்கிரமா போக சொல்லுங்க. ஒரு பொண்ணு தானே, அதான் இவ்வளவு பேரை காப்பாத்திட்டோம்ல. இப்ப அந்த ஒரு பொண்ணையும் காப்பாத்து போனீங்கன்னா நீங்க உயிரோட திரும்பி வர மாட்டீங்க. நான் செல்ஃபிஷா பேசுற மாதிரியே இருக்கட்டும், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். I want to live with you. சார், இந்த பொண்ணை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவனை திரும்ப கூப்பிடலாமா சார்? உன்ன மாதிரி முட்டாளால வேலைக்கு வச்சதுனாலதான் எனக்கு இந்த நிலைமை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பொண்ணுக்காக அவ திரும்பி வருவானா? ஃபூல். ஒரு குழந்தையை மட்டும் விட்டுட்டு போயிட்டேன், அதை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ எந்த தைரியத்துல திரும்பி வந்த? என்கிட்ட இருந்த எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போயிட்ட, எங்க அப்பாவையும் கொண்டுட்ட. அதுக்கப்புறமும் நீ திரும்பி வந்து அந்த ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு போனோம்னா புரியலையே. நீ என்னை காப்பாற்ற சைக்கோவா? Who the hell are you? Police? IB? Raw? யாரா நீ? டாக்டர், நீ செத்துருவேன்னு தெரிஞ்சே தானே வந்த. இப்போ சொட்ட நீ நிம்மதியா செத்துருவ. நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட தலை துண்டா போறத பார்த்துட்டு சாவு.
நசீர் வெட்ரா. இவன் தலை துண்டா போறத இவன் பார்த்துட்டு தான் சாகணும். மைக்கேல் வா வந்து வெட்டு. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அந்த குழந்தைய உன்னால கொல்ல முடியாது. அந்த குழந்தைய கொல்லணும்னா என்ன கொண்டுட்டு தான் கொல்லணும். கெவின், shoot me and take her. Terry, I'm very sorry for saying this. நீங்க ஈகோல ட்ரிப் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் us. முதல்ல அவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தையை கொல்றதா எனக்கு நல்லது. இதே தான் நானும் சொன்னேன். Actually, என் பிளான்ல இல்ல. I am also surprised like you. என்னைக்கோ நான் பண்ண நல்லது இன்னைக்கு என்ன காப்பாத்த வந்திருக்கு. Anyway, goodbye. Thanks. டாக்டர் மட்டும்தான் காப்பாற்றணும்னு இல்லை, டாக்டரையும் காப்பாற்றலாம். Let's finish this. ஹலோ,
டேய் முட்டாள், ஸ்கூலுக்கு போற வயசுல ஸ்கூலுக்கு போகாம வீடு வீடா போய் மாங்காச்சி துண்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? எவனாவது கிட்னி திருப்பிலாம் பண்ண முடியுமா? லேசா வயிற்ற கீழ்ச்சி தைச்சு விட்டுருக்கான், அவ்வளவுதான். கிட்னி எல்லாம் அங்கேயே தான் இருக்குது, போய் ஸ்கேன் பண்ணி பாரு. பிளடி, டோன்ட் கால் மீ அகைன். தம்பி போலீஸ் வந்துருப்பா. पुलिस आ रहे ஏங்க, நீங்க தானே குழந்தை காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? உங்களை தான் கேக்குறேன். நாங்களே ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அக்யூஸ்டை தேடி கண்டுபிடிச்சு கொண்டாதான் முன்னாடி நிப்பாட்டணும். இல்ல உங்க குழந்தை தூக்கணும் உன கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டானா? யோ உன கொண்டாய किसी को पकड़ा है अभी। ஓ, இவனையே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப டெரிய கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆயிடும் போல. அதுக்குள்ள காணாம போன நம்ம சின்னுக்கு கல்யாணமே ஆயிடும். அவளை விடு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. நீ தாலிய கட்டு. என்ன டாக்டரே, அனிமூன் போற, டிக்டாக்ல டூயட் வீடியோவா பண்ணி எனக்கு அனுப்புற. எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணுவேன். டிக்டாக்கே பேன் பண்ணியாச்சு பகத். என்னது, டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்களா? யாருக்கு பேன் பண்ணாங்க? எனக்கு மெயிலே வரல. டிக்டாக்ல எதுக்குமா, நம்ம நேர்லயே எடிட் பண்ணலாம். வாமா வாமா. अच्छा था। हाँ डिफरेंट था ये भी पूरा, है ना। सब लाइक कैसा था कि वो जो बोलता ना, ये नथिंग टू लूज वाला नहीं था। जो शिवा कार्तिकन आने से पहले जो एल्विन का कैरेक्टर है, जो रघु, वो मरने के लिए तैयार था। नथिंग टू लूज वाला कि भाई चला गया, अब तेरा बाप भी जाना है, मेरे को कुछ फर्क नहीं पड़ता, मरेंगे भी तो उसका था। एंड फिर ये भी वैसी था, नथिंग टू लूज वाला जो हो जाए। एंड ये वो जो विलन था बेवकूफी किया, उसके बाद वो गुस्सा भी हो गया ना। मैंने अपना ईगो के चक्कर में पहले बोल दिया ना, उसको नहीं मारेगा, वो देख लेंगे ऐसा करके, इसको मारेंगे पहले इसको मारेंगे फिर उसके बाद लेकिन फंस गया एक एक करके सब मर गए करके। अच्छा था, ये भी थिंग डिफरेंट था। एंड क्लासिकल यूज हुआ स्लो मोशन, वो एक डिफरेंट था देखने के लिए। एज अ होल मूवी बहुत मजा आया। वही एज अ होल मूवी बहुत मजा आया देखने के लिए दोस्तों। डिफरेंट टाइप ऑफ कॉमेडी देखने मिला, डिफरेंट टाइप ऑफ सीन्स भी देखने मिला। किडनैपिंग का ही सीन सब कैसे, डायरेक्शन ही बहुत डिफरेंट है। नेल्सन वेरी गुड, बहुत अच्छा किया। शिवा कार्तिकेयन का जो कैरेक्टर है डॉक्टर का, जो सीरियस स्ट्रेट फेस लेके बटन के साथ, वो बहुत अच्छा किया। कॉमेडियंस तो हाईलाइट, वो कैनेडी, वो योगी बाबू, वो फिर वो जो मेड, बाप रे बाप, मेड तो खतरनाक था यार। फर्स्ट हाफ में जो किडनैपिंग केस विद टिल वो मेट्रो फाइट, बाबा हाईलाइट, टू गुड, मजा आ गया दोस्तों, बहुत अच्छा लगा। हम ट्राई करेंगे ऐसी और कोई तमिल मूवी के साथ, आप रिएक्शन देंगे, देखेंगे कैसा है। तो ठीक है, अगले वीडियो में मिलते हैं, तब तक के लिए टेक केयर, बाय।